வகுப்பில் தன்னால் முடியும் என அனைத்து வேலைகளையும் ஏற்று செய்து மகிழ்வர். பங்கேற்று கற்பவர். கற்றல் வீதம். கற்றல் தேர்ச்சியின் அளவு பை கற்றுத் தேர்வதற்கு எடுத்துக்கொண்ட நேரம். பயிற்சியளிக்கப்பட்ட வளர்ப்பு புறாவை அனுப்பி கோவில் கோபுரங்களில் வந்து உட்காரும் காட்டுப்புறாக்களை கீழிறங்கச் செய்து பிடித்தல். ஆக்க நிலையுறுத்தல். மகிழ்ச்சி தராத தூண்டல் மறைவதற்கு துலங்கல் காரணமாக இருப்பின் அது எதிரிடை வலுவூட்டம். இருப்பதில் சிறந்தவற்றை குழந்தைகளுக்கு வழங்க மனித இனம் கடன்பட்டுள்ளது என ஐநா சபை 1959 நவம்பர் 20 பிரகடனப்படுத்தியது. அச்சு மற்றும் மின் ஊடகங்களில் முன்னிலைப்படுத்த வேண்டியவை. வாழ்க்கையின் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேர்மறையான பகுதி. ஆசிரியர் கருத்துப்பொழிவு முறையை அடிக்கடி பயன்படுத்துவதன் மூலம் குழந்தையின் ஆக்கத்திறன் வளர்க்கப்படுகிறது. திறனாய்வு சிந்தனையை தூண்டுவது. இடது மூளை. சைனெடிக்ஸ் என்னும் ஆங்கில சொல்லின் பொருள் பல்வேறு பொருள்களை ஒருங்கிணைத்தல். கார்போஹைட்ரேட் புரதம் ஆகியவற்றின் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவது. அட்ரினல். அமீபா ஒரு விலங்கு அல்ல என்பது குறைபட பொதுமை படைத்தல். பியாஜேவின் கருத்துப்படி தன்னை மையமாக்கி சிந்திக்கும் தன்மை காணப்படும் பருவம் மனச் செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம். மாய ஒளி தோன்ற காரணம் சினம். தாழ்வு மனப்பான்மை ஆஸ்துமா நோயை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நிமோனிக்ஸ் என்பது நினைவுடன் தொடர்புடையது. இன்றைய சூழலில் குழந்தைகளிடம் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று நல்லொழுக்கம். கூட்டாளி குழு பருவம் என்று அழைக்கப்படும் பருவம் பிள்ளை பருவம். வீர சாகசம் புரிவரிடம் துணிச்சல் மற்றும் மன வலிமை மிகுந்து காணப்படும். மனித மனவெழுச்சியின் வெளிப்பாடு கீழ்காணும் வரிசையில் அமையும் என மகுடுகள் கருதுகிறார். அறிவு, உணர்வு, உடல் இயக்கம். கற்றல் சூழலில் கீழ் உள்ளவற்றுள் சரியான வரிசை. கவர்ச்சி, கவனம், நினைவு. பேசுவதற்கு முன்பாக நிலையில் குழந்தைகளால் கருத்துக்களை உருவாக்க இயலும். வளர்ச்சிசார் செயல்கள் என்ற கருத்தை முதலில் பயன்படுத்தியவர் ஹெவிகாஸ்ட். எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரியான செயல்களை கொடுத்தாலும் அவர்கள் வெவ்வேறு விதமாக புரிந்து கொள்வதற்கு காரணம் அனுபவம். RTE என்பதன் விரிவாக்கம் ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். நெக்ஸ்ட் தமிழ் பார்க்கலாம் வாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் தமிழ். பாம்பு விவசாயிகளின் நண்பன். குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் ஆரவரித்து பாடும் விளையாட்டு பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள். ஆற்றுண்ணா என்பது கட்டுச்சோறு. தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரி மேற்கு வங்காளம் மாநிலத்தில் உள்ளது. 12 வயதிலேயே மற்போர், சிலம்பம், வாள்வீச்சு என வீரக்கலைகள் எல்லாம் கற்றுத் தேர்ந்த சிறுவன் புலிதேவன். நிவேதனம் என்ற சொல்லின் பொருள் படையமுது. கனகம் என்பதன் பொருள் பொன். மானவிஜயம் என்னும் நாடகம் களவழி நாற்பது என்னும் இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டது. தமிழ் நாடகத் தந்தை என்று இன்றளவு உலகம் போற்றி வணங்குபவர் பம்மல் சம்பந்தனார். காய்களின் இளமை பெயரை குறிப்பிடுக. அவரை பிஞ்சு, வாழை, கச்சல். விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படிக்கும் நூல் திருக்குறள். மலையும் மலை சார்ந்த இடமும். குறிஞ்சி. எழுத்துக்களின் பிறப்பை இடப்பெயர்ப்பு, முயற்சி பிறப்பு என இருவகையாக பிரிக்கலாம். தமிழ் எண்ணூறுக்கள் 1925. காக்கு ஊரு. புது கவிதை வளர்ச்சியில் வள்ளிக்கண்ணன் பங்கு போற்றத்தக்கது. வௌவால் மரத்தில் தொங்கும். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இயற்றிய நூல் உமர் கய்யாம் பாடல்கள். எழுத்தாளர் தொட்டு எழுதக்கூடாத மை பொய்மை. குறிஞ்சி பாட்டு என்னும் நூலில் 99 வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன.
பறவைகள் 5 வகையாக பிரிக்கலாம். நோய்க்கு மருந்து இலக்கியம். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். ராமானுஜன் சாதாரண மனிதர் அல்லர். அவர் இறைவன் தந்த பரிசு என கூறியவர். பேரா இடிபெல். வாணிதாசன் பிறந்த ஊர் வில்லியனூர். மதுரை வீதிகளின் பெயர்கள் இது ஒன்றல்ல. பாணர் வீதி. உலகையே நடுங்கச் செய்த கொடுங்கோலராக ஹிட்லர் இருந்தாலும் அவரே மன்னிப்பு கேட்க செய்த மாவீரன். செண்பகராமன். தஞ்சை பெரிய கோயில் குடமுழுக்கு நடைபெற்ற ஆண்டு கிபி 1010. பொருள் கூறுக. குவை. குவியல். நிகண்டுகளில் பழமையானது. சேந்தன் திவாகரம். அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் 1991ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வேலு நாச்சியார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.